அட்லீஸ்ட் இதையாவது சொல்லுங்க. நீங்க யாரு? சரியான நேரம் வரும்போது எல்லாத்தையும் நானே சொல்றேன். நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அதனால வேற யாராவது சாதகமா பயன்படுத்திக்கிட்டு என்ன மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நான் அங்க இருந்தா உன்னை யாராலையும் தொடக்கூட முடியாதுங்க. பிரகாஷுக்கு தங்கள் ரூமின் கார்டு எப்படி கிடைத்திருக்கும் என்று நித்யா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பிரகாஷ் அவளை நெருங்கிக் கொண்டிருந்தான். முன்னாடியாவது பப்ளிக் பிளேஸ்ல இந்த பிரகாஷ் என்கிட்ட வம்பு பண்ணினா, அதனால நான் அங்க இருந்து தப்பிச்சோட வழி இருந்துச்சு. ஆனா இப்ப நான் வீட்ல இருக்கேன், அதுவும் இந்த சின்ன இடத்துக்குள்ளார. இவன் என்ன செஞ்சாலும் வெளியில யாருக்கும் தெரியாது. அதனால இவன் கிட்ட சண்டை போடுறதை விட நியாயமா பேசிதான் நம்ம வெளியே அனுப்பணும் என்று நினைத்து கொண்ட நித்யா ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை எடுத்துக்கொண்டு, இங்க பாருங்க மிஸ்டர் பிரகாஷ், நம்ம 2 பேருக்கும் நடுவுல இனிமே எதுவும் இல்ல. உங்களுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது, குழந்தையும் பிறக்க போகுது. அதோட உங்க பணக்கார மாமனாரும் உங்க பிசினஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காரு. இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. அப்புறம் எதுக்காக இப்படி தேடி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க என்று நித்யா மிகவும் நிதானமாக கேட்டாள். நித்யா கூறியதை கேட்டவுடன் பிரகாஷின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. எனக்கு அக்ஷயாவை பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ வேணும்னே என்ன டென்ஷன் படுத்துறதுக்காக தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்றியா என்று பிரகாஷ் கோபமாக கேட்கவும், நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே என்று நித்யா கூறினாள். உடனே நித்யாவை நெருங்கிய பிரகாஷ், மத்தவங்களுக்கு வேணா நீ சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நிதிஷ் என்னோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணினா என் கம்பெனி பெரிய லெவலுக்கு போயிடும். அதுவே அவர் வேற கம்பெனிக்கு போனா அவ்வளவுதான். பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி இருந்த இடம் தெரியாம காணாம போயிடும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் அக்ஷயாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். மத்தபடி சவத்துக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி இருக்கிற அந்த அக்ஷயாவோட மூஞ்ச பாத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் என்னால அவ கூட குழுமம் நடத்த முடியாது என்று கூறிய பிரகாஷ் பேசிக்கொண்டே நித்யாவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தான். நித்யாவும் அவனிடமிருந்து விலகி விலகி பின்னாலேயே கிச்சனை நோக்கி சென்றாள். கிச்சனுக்குள்ளே நுழைந்தவுடன் அவள் அடுப்பு மேடையை துழாவினாள். அவளுடைய கைக்கு காய்கறி வெட்டுவதற்காக வைத்திருந்த கத்தி தட்டுப்பட்டது. உடனே அதை எடுத்து தன்னுடைய முதுகுக்கு பின்னால் மறைத்துக் கொண்டவள் பின்னால் நகர்ந்து கொண்டே, இங்க பாருங்க மிஸ்டர் பிரகாஷ், ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனி வாழ்க்கை இருக்கு. மத்தவங்களை கட்டாயப்படுத்துறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. உங்களுக்கும் அக்ஷயாவுக்கும் நடக்க போற கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட ஒரு கல்யாணம். அக்ஷயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க லைஃபே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நீங்க பிசினஸ்ல பெரிய ஆள் ஆடுவீங்க என்று நித்யா கூறவும், நீ சொல்றதெல்லாம் சரிதான் நித்யா, ஆனா எனக்கு அந்த ஸ்கெலட்டன் மூஞ்சிய பிடிக்கவே இல்ல. நல்ல யோசிச்சுதான் தாத்தா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. நான் தான் அதை இவ்வளவு நாளா புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ஆரம்பத்துல எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலனாலும் கண்டிப்பா அதுக்கப்புறம் உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதோட மட்டும் இல்ல, என்ன பத்தின ரகசியத்தை உன்னை தவிர வேற யாராலையும் காப்பாத்த முடியாதுன்னு தாத்தா நினைச்சிருக்காரு. அதனாலதான் உன்னை அவரு எனக்கு செலக்ட் பண்ணிருக்காரு. இது தெரியாம பைத்தியக்கார மாதிரி நான் உன்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன் நித்யா, பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று பிரகாஷ் புலம்பினான். நித்யாவின் மனம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது. ஆனாலும் அவள் தைரியமாக கத்தியை முதுகுக்கு பின்னால் இறுக்கமாக பிடித்தபடி, இத சொல்லதான் நீங்க இங்க வந்தீங்களா என்று கேட்டாள். இல்ல நித்யா, உன் கூட கொஞ்ச நேரம் வெளியில போகணும் போல இருக்கு, நம்ம வெளியில போலாமா என்று பிரகாஷ் அழைத்தான். இல்ல பிரகாஷ், என்னால முடியாது, நான் வரமாட்டேன் என்று நித்யா மறுக்கவும், உன் கூட இப்ப இருக்கிற அந்த முகமுடிக்காரன் யாருங்கிற உண்மை எனக்கு தெரியும். நீ என் கூட வந்தா அந்த உண்மையை நான் உனக்கு சொல்லுவேன் என்று பிரகாஷ் கூறினான். இல்ல, எனக்கு அது தேவையில்ல பிரகாஷ், நேரம் வரும்போது அவரே சொல்லுவாரு என்று நித்யா கூறினாள். அதை கேட்ட பிரகாஷ், முகம் தெரியாத யாரோ ஒரு 3வது மனுஷனுக்காக கட்டின புருஷன் என்னையே நீ வேணான்னு சொல்றியா என்று பிரகாஷ் கேட்கவும், அவர் ஒன்னும் 3வது மனுஷன் இல்ல, என்னோட லவ்வர், என் குழந்தைக்கு அப்பா. இங்க பாருங்க பிரகாஷ், உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இதுதான் நிதர்சனம். இத நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே என்ன பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு இப்படி என்ன தேடி தேடி வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க என்று நித்யா வெறுப்புடன் கேட்கவும், நித்யாவிற்கு அருகில் நெருங்கி வந்த பிரகாஷ் அவளுடைய தோளை தன்னுடைய 2 கைகளாலும் பிடித்துக் கொண்டு, ஆரம்பத்துல உன்னை எனக்கு பிடிக்கலங்கிறது உண்மைதான். எப்ப நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனியோ அப்பதான் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கறதே எனக்கு புரிஞ்சுது. நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன் நித்யா, பிளீஸ் என்ன நம்ப. உன்னை நம்ப வைக்க நான் என்ன செய்யணும்னு சொல்லு நித்யா, அதை நான் செய்ய ரெடியா இருக்கேன் என்று கூறினான். நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், நம்ம 2 பேருக்கும் நடுவுல இனிமே எதுவுமே இல்ல, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு.
தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போங்க பிரகாஷ் என்று நித்யா கூறவும், இல்ல முடியாது நித்யா, இன்னும் நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகல. நீ என் பொண்டாட்டி, இத யாராலையும் மாத்த முடியாது. கண்டிப்பா நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று பிரகாஷ் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நித்யாவின் போன் ரிங் ஆனது. நித்யா தூங்கிக் கொண்டிருக்கும் போதே அவளுடைய மொபைலை பிரகாஷ் எடுத்து விட்டான். அந்த மொபைல் இப்பொழுது ஹாலில் இருந்த சோஃபாவில் கிடந்தது. பிரகாஷ், எனக்கு போன் வருது, நான் போய் போன் அட்டெண்ட் பண்ணணும், கொஞ்சம் நகருங்க ப்ளீஸ் என்று நித்யா கூறினாள். உடனே பிரகாஷ் நகரவில்லை. நீண்ட நேரம் யோசித்தவன் அதன் பிறகு நகர்ந்து வழிவிட்டான். தனக்கு பின்னால் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய சட்டை பாக்கெட்டுக்குள் மறைத்துக் கொண்ட நித்யா வேகமாக சோஃபாவிற்கு அருகே வந்து போனை எடுத்து ஹலோ என்று கூறினாள். மறுமுனையில் ஒரு பெண் குரல், ஹலோ நித்யா மேடம், நான் பவன்குமாரோட மேனேஜர் காவியா பேசுறேன், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்கவும், சிறிது நேரம் மூளையை கசக்கிய நித்யாவிற்கு உடனே ஞாபகம் வந்துவிட்டது. எஸ், ஞாபகம் இருக்கு மேடம் என்று நித்யா சொல்லவும், ஜெனி கிட்ட தான் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் கேட்டேன், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா மேடம் என்று காவியா கேட்டாள். காவியா கூறியதை கேட்டவுடன் நித்யாவின் முகத்தில் மகிழ்ச்சி பரவியது. அப்பாடா, இந்த பிரகாஷ் கிட்ட இருந்து தப்பிக்க தான் கடவுளே காவியா ரூபத்துல வந்து கால் பண்ணிருக்கார் போல இருக்க என்று நினைத்த நித்யா, ஷூர் மேடம், நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லுங்க நான் எங்க வரட்டும் என்று நித்யா கேட்கவும், இல்ல நித்யா மேடம், நீங்க கன்சீவா இருக்கிறதா ஜெனி சொன்னா, அதனால நீங்க தேவையில்லாம இங்க வந்து அலைய வேண்டான்னு நானே உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். இப்ப உங்க வீட்டு வாசல்ல தான் நான் நின்னுட்டு இருக்கேன். டோன்ட் வரி மேடம், உங்களை பத்தின எந்த டீடைல்ஸும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீங்க பயப்படாம கதவை திறக்கலாம் என்று காவியா சொல்லவும், உடனே நித்யா விரைந்து சென்று கதவில் இருந்த பீப் ஹோல் வழியாக வெளியில் பார்த்தாள். அங்க நித்யாவின் பதிலுக்காக கையில் மொபைலுடன் நின்று கொண்டிருந்த காவியா எளிமையான மேக்கப்பில் ப்ரொஃபஷனல் டிரெஸ் கோடில் நின்று கொண்டிருந்தாள். உடனே நித்யா வேகமாக கதவை திறக்கவும் அவளை பார்த்த காவியா, ஹலோ நித்யா மேடம் என்று அழகாக புன்னகை செய்தாள். உள்ளவங்க காவியா மேடம் என்று கூறிய நித்யா காவியா உள்ளே வருவதற்காக வழிவிட்டு ஒதுங்கி நின்றாள். உள்ளே வந்த காவியா ஹாலில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்திருந்த பிரகாஷை பார்த்தவுடன் திகைத்து போனாள். கடந்த 2 நாட்களாக சோசியல் மீடியாவில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருந்த பிரகாஷையும் நித்யாவையும் ஒரே இடத்தில் பார்த்தவுடன் காவியாவிற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் இருவரையும் தனிமையில் பார்த்தவுடன் காவியாவின் கற்பனை காட்டுமிராண்டித்தனமாக தறிக்கிட்டு தாறுமாறாக ஓடியது. கஷ்டப்பட்டு அதற்கு கடிவாளம் போட்டு தடுத்து நிறுத்திய காவியா உடனே சுதாரித்துக் கொண்டு, நித்யா மேடத்துக்கு மிஸ்டர் பிரகாஷ தெரிஞ்சிருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று கூறினாள். அவளை உள்ளே அழைத்துக் கொண்டு உட்கார வைத்த நித்யா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா காவியா மேடம், கூடிய சீக்கிரமே நாங்க சொந்தக்காரங்களாக போறோம், இவர் என்னோட தங்கச்சி அக்ஷயாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு என்று கூறினாள். ஓ அப்படியா, வாழ்த்துக்கள் மிஸ்டர் பிரகாஷ், உங்க கல்யாணத்துக்கு எனக்கும் இன்விடேஷன் வந்திருக்கு, கண்டிப்பா நான் உங்க கல்யாணத்துக்கு வருவேன் என்று காவியா புன்னகையுடன் சொல்லவும் பிரகாஷிற்கு எரிச்சலாக இருந்தது. ஆனால் அவன் எதுவும் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டு அமைதியாக அப்படியே உட்கார்ந்திருந்தான். அவன் என்ன நினைக்கிறான் என்று யாருக்கும் தெரியவில்லை. சாரி மிஸ்டர் பிரகாஷ், நான் நித்யா மேடத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் என்று காவியா நாசூக்காக சொல்லவும், காவியா தன்னை வெளியில் போக சொல்கிறாள் என்று பிரகாஷிற்கு புரிந்தது. காவியாவை பற்றி பிரகாஷிற்கு நன்றாக தெரியும். அவள் பல ஆண்டுகளாக என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாள். அத்துடன் மீடியா ரிசோர்ஸும் அவளுக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே அவளை பகைத்துக் கொள்ள விரும்பாத அவன் ஏற்கனவே நித்யா கூறிய விளக்கத்தை கேட்டு எரிச்சலில் இருந்தான். இப்போது காவியாவும் தன்னை வெளியில் போக சொல்வதை கேட்டு இன்னும் எரிச்சல் அடைந்தவன், ஓகே நான் கிளம்புறேன், நீங்க 2 பேரும் ஃப்ரீயா பேசலாம் என்று கூறியவன் வேகமாக அந்த அறையில் இருந்து வெளியேறினான். காவியா எழுந்து சென்று அவனை வழி அனுப்பி வைத்தாள். ஆனால் நித்யா அவனை கண்டுகொள்ளவே இல்லை. மீண்டும் காவியா உள்ளே வரும்போது நித்யா ஒரு நிம்மதி பெருமூச்சியை வெளியேற்றுவதை கவனித்தாள். அத்துடன் அவர்கள் இருவருக்கும் இடையில் ஏதோ பிரச்சனை நடந்திருப்பதற்கான சில தடயங்களையும் அவள் அந்த அறையில் கவனித்தாள். இது அவர்களின் தனிப்பட்ட விஷயம், அதனால் இதை பற்றி அவள் அதிகம் பேச விரும்பவில்லை. காவியா மேடம் ஏதாவது சாப்பிடுறீங்களா என்று நித்யா விசாரிக்கவும், நோ தேங்க்ஸ் என்று கூறிய காவியா சோஃபாவில் வந்து உட்கார்ந்தாள். சோஃபாவின் மறுமுனையில் உட்கார்ந்திருந்த நித்யா, என்ன காவியா மேடம், என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பத்தி பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம் என்று புன்னகையுடன் கேட்டாள். ஸ்டார் நைட் ஷோவ்ல பவன்குமார் சாருக்கு நீங்க போட்ட மேக்கப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அதுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் மேடம். அதே மாதிரி நானும் பல மேக்கப் ஆர்டிஸ்ட வச்சு அவருக்கு மேக்கப் ட்ரை பண்ணி பார்த்தேன்,
ஆனா நீங்க போட்ட அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா யாராலையும் பவன் சாருக்கு மேக்கப் போடவே முடியல. அதனால பவன் சாருக்கு பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்டா ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டுட்டு உங்களை எங்க கம்பெனில ஜாயின் பண்ண வைக்க தான் நான் இப்ப இங்க வந்தேன். இந்த வேலைக்கு நீங்க ஓகே சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் கிடைக்கும். உங்க சேலரிய நீங்களே கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். கண்டிப்பா நாங்க அதை குறைக்க மாட்டோம் என்று காவியா புன்னகையுடன் கூறினாள். ஓ, இதுக்குதான் இவங்க இங்க வந்திருக்காங்களா? கண்டிப்பா இது ஜெனியோட வேலையா தான் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இது கூட ஒரு நல்ல ஆஃபர் தான். நான் இப்ப ராகவ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு வருஷத்துல இன்னொரு 2-3 கார் ஷோ தான் நடக்கும். அதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையும் இருக்காது. ஆனா இந்த வேலையில ஜாயின் பண்ணா நல்ல சம்பளமும் கிடைக்கும். பெரியப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட ஜெனியும் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவ கூட சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒரே கல்லுல 2 மாங்கா என்று நினைத்த நித்யா, என்னை நம்பி இவ்ளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் மேடம். ஆனா நான் இப்ப கன்சீவா இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அதனால உங்களுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன் என்று நித்யா கூறவும், நானும் இத பத்தி யோசிச்சேன் மேடம். பவன் சார் கிட்ட ஒரு ஸ்பெஷல் மேக்கப் கார் இருக்கு. அந்த கார்ல எல்லா வசதியும் இருக்கு. உங்க ஒர்க் முடிஞ்ச உடனே நீங்க அங்கேயே போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இதை தவிர உங்களுக்கு இன்னும் வேற எது வேணாலும் என்கிட்ட நீங்க தாராளமா சொல்லலாம். நான் அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கேன். உண்மைய சொல்லணும்னா எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல மேடம். அன்னைக்கு நீங்க பவன் சாருக்கு போட்ட மேக்கப் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அடுத்த தடவை அவரோட மேக்கப் இதே மாதிரி இல்லன்னா அது அவரோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கும். அதனாலதான் இவ்ளோ தூரம் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீங்க பவன் சாருக்கு மேக்கப் ஆர்டிஸ்டா வந்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்று காவியா கூறினாள். நித்யாவிற்கு அந்த வேலை பிடித்திருந்தது. 7 ஸ்டார் புரொடக்ஷன் கம்பெனியில் வேலை செய்வது என்றால் மிகவும் கௌரவமாகவும் இருக்கும். அத்துடன் ரோஹித்தும் மாஸ்க்மேனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கும் ஒரு தடவை மாஸ்க்மேன் கிட்ட கேட்டுட்டு அப்புறம் ஓகே சொல்லலாம் என்று நினைத்த நித்யா, ஓகே மேடம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன் என்று நித்யா கூறினாள். ஓகே மேடம், டேக் யுவர் ஓன் டைம். நீங்க ஓகேன்னு சொல்ற வார்த்தைக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று கூறிய காவியா, ஓகே பாய் மேடம், நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தாள். அவளை பார்த்து புன்னகைத்த நித்யா, நம்ம 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் குரூப் தான். எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? நீங்க என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம் என்று கூறினாள். ஓகே நித்யா, நம்ம இனிமே பேர் சொல்லியே கூப்பிட்டுக்கலாம் என்று கூறிய காவியாவிற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு இங்கிருந்து வெளியேறிய பிரகாஷின் முகத்தில் தெரிந்த வெறி ஞாபகம் வந்தது. ஒரு நிமிடம் தயங்கியவள், நித்யா, நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட ஒன்னு சொல்லலாமா என்று கேட்டாள். நித்யா தலையை அசைக்கவும் காவியா ஏதோ சொல்ல வாயெடுத்தாள். அப்போது வெளியில் யாரோ நடந்து வருவது போல காலடி சத்தம் கேட்டது. உடனே இருவரும் திடுக்கிட்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.